அடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் போட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு இன்றைக்கு பிரதான கட்சி என்று பல பேர் போட்டி போடுகிறார்கள். 4ஆம் தேதி வாக்குப்பதிவுகளை எண்ணி பார்த்தா அப்புறம் தான் தெரியும் யாரும் பிரதான எதிர்கட்சி. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தலை பொறுத்த வரையில ஆளுங்கட்சியா வருவதற்கு யாருக்கு என்ற போட்டி அல்ல. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் என்ற தீர்ப்பினை தமிழ்நாட்டு மக்கள் எழுத தயாராகிவிட்டார்கள். அப்புறம் எதுக்கு போட்டி அப்படின்னு கேட்டா, இந்த 2ஆம் இடம் பிரதான எதிர்கட்சியெல்லாம் சந்திக்கிற இடத்துக்கு யார் வரணும் என்பதற்கான போட்டியை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கூட்டணியின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில மக்களை சந்திப்பதற்கு நாம் தைரியமாக செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். காரணம், 2021 தேர்தலில் மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்ட நேரத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிய முதலமைச்சராக அவர் இருக்கிறார் என்பதில் மாறுபட்ட கருத்தல்ல. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி வேட்பாளர்களை தமிழ்நாடு முழுக்க அறிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்காக நேரடியாக சென்று முதலமைச்சர் அறிவித்த அந்த வெற்றி வேட்பாளர்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் என்பது சிவகங்கை மாவட்டம். மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திருப்பத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு KR பெரியகருப்பன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. நம்ம சந்திச்சு அவரை பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. நிறைய முறை சந்திச்சாலும் ஊர்லேயே நேரடியாக உங்களை சந்திச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கு சார்? நானும் எதிர்பார்க்கல. இவ்வளோ நேரம் நாங்களும் தேர்தல் பணியில் போகிறோம். எதிர்பாராம ஒரு இன்ப அதிர்ச்சியா உங்களுடைய வருகை எங்களுக்கு அமைந்திருக்கிறது. தேர்தலை பொறுத்தவரையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற ஒற்றுமையான வலிமையான கொள்கை ரீதியான கூட்டணி என்பது இந்த தேர்தலில் வெற்றி பெறப்போகிறது என்பதை விட கடந்து வந்த 3 தேர்தல்கள், 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றியை பெற்று இறுதியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றியை பெற்ற கூட்டணி. அப்பொழுது இருந்த அந்த கூட்டணி கட்சிகளின் பலத்தை விட, எண்ணிக்கையை விட இப்பொழுது இன்னும் கூடுதலாக இந்த கூட்டணியிலே முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அணுகுமுறையால் அதிகரித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தலில் எத்தகைய மகத்தான வெற்றியை, 100% வெற்றியை முதலமைச்சர் தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சாதித்து காட்டியதோ அதே சாதனை இந்த தேர்தலிலும் தொடரும். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் தன்னடக்கத்தோடு சொல்லியிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். 200 வெல்வோம் என்று ஒரு இலக்கு நிர்ணயித்து என்பது அது அன்றைய காலகட்டத்தில் தொடக்க காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் சாதனைகள், முதலமைச்சருடைய செயல்பாடுகள் மக்களிடத்தில் நாங்கள் செல்லுகின்ற போது பார்க்கின்ற நேரத்தில் பார்த்தா 234 தொகுதிகளிலும் வெற்றி என்பது சாத்தியமானது என்பதை உணர முடிகிறது. நிச்சயமா சார். நீங்க நாடாளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணி சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. மக்கள் வாக்களிக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் வேற விதமா வாக்களிப்பாங்க, சட்டமன்ற தேர்தலில் வேற விதமா வாக்களிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்ப அது உண்மை இல்லைங்களா? அந்த உண்மைதான் வர்ற 4ஆம் தேதி எண்ணி பார்க்கையில தெரியும். எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய கணிப்புகளும் சரியாக இருக்கும் என்று தான். நிச்சயமா சார். உங்களுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க மாண்புமிகு அமைச்சர் இருந்து நிறைய பல்வேறு பணிகள் செஞ்சிருக்கிறீங்க. பட் முதல்ல தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர். அப்போ உங்களுடைய தொகுதிக்கு நீங்க மாவட்ட செயலாளரும் கூட, உங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த 5 வருஷத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு சார்? பொதுவாகவே என்னுடைய தொகுதி என்பதையும் என்னுடைய மாவட்டம் என்பதையும் பார்த்தால் கிராமங்கள் சூழ்ந்த அளவில் தான் இருக்கு. பெரும் நகரங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா காரைக்குடி அது ஒரு பெரிய நகரம், தலைநகரமாக இருந்தாலும் சிவகங்கை அதுக்கு அடுத்த நகரம். மற்றதெல்லாம் என்னுடைய தொகுதி தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர். அதெல்லாம் ஒரு பெரிய கிராமம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய நகரம்னு சொல்லக்கூடிய அளவிற்கான அது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏறத்தாழ என்னுடைய தொகுதியில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 121 ஊராட்சிகளும் 6 பேரூராட்சிகளையும் கொண்டு கிராமிய சூழ்நிலையில் அமைந்திருக்கிற தொகுதி தான். ஆக சற்றப்ப 700 கிராமங்கள்
சிறிய மற்றும் பெரிய கிராமங்கள் அங்கே இருக்குது. ஆக அதில் அடிப்படை தேவைகள் என்னென்னா, எல்லா இடத்துக்கும் அங்கங்கே திட்டமிடல் இல்லாமல் வீடுகளை கட்டுவாங்க. அதுக்கு வயலில் கட்டுவாங்க, ரோடு வேணும்னுவாங்க, அதுக்கு கரண்ட்டு வேணும்னுவாங்க, அதுக்கு தண்ணி வசதி வேணும்னு கேட்பாங்க. இதெல்லாம் இப்படி தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து போனாலும் தேவைகளை முடிந்தளவு அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். மக்களை பொறுத்தவரையில் சில பேர் சொல்லுவாங்க, இங்கே பெரிய தொழிற்சாலை கொண்டு வரல, அமைச்சர் வரல போகலை, அப்புறம் கல்லூரி வரல, அது வரல, இது வரல. அதாவது எங்களுடைய மாவட்டத்தை போல வேறு மாவட்டங்களில் பெரிய தொழிலதிபர்கள் இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரும் தொழிலதிபர்கள் நிறைந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். ஆனால் அவர்கள் யாரும் இங்கு தொழில் செய்வதில்லை. பிற வெளி மாவட்டங்களில் செய்கிறாங்க, வெளி மாநிலங்களில் செய்கிறாங்க, மேலை நாடுகளில் போய் தொழிலதிபர்களாக பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பண்ணுறது இல்லைன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களே போய் திருப்பூரில் தொழில் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிறவங்க போய் சென்னையில் பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க. இங்கு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கிறது. ஆனாலும் எதிர்காலத்தில் அதையும் களைந்து இயன்ற அளவு புதிய தொழிற்சாலைகள் அதுகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை பெருப்பதற்கு முயற்சி எடுப்போம். ஓரளவு நடந்திருக்கு, இன்னும் கூடுதலாக நடக்கும். அது மாதிரி கல்லூரிகள் இல்லை அப்படின்னா, பொதுவாக ஒரு அரசு கல்லூரி இல்லாத தொகுதிகளில் கல்லூரிகளை தரலாம் என்ற ஒரு பாலிசி இருக்குது. அப்படி பார்த்தா என்னுடைய திருப்பத்தூர் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா, கூழாங்குறிச்சியில் சிவலிங்கம் செட்டியார் அவர் பேரில் ஒரு அரசு கல்லூரி அது இயங்கிட்டு இருக்கு. ஆக என் தொகுதி கணக்கில் அது வந்தது. அடுத்து உதவி பெறும் கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் தலைநகரத்தில் ஆறுமுகம்பிள்ளை சீதையம்மாள் கலைக்கல்லூரின்னு இருக்குது. ஆக 2 கலைக்கல்லூரி இருக்கையில் 3வது கேட்குறது யோசிக்கிறாங்க. தனியார் கல்லூரிகள் தொடங்கலாமே தவிர அரசு கல்லூரிகள் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம். அதுவும் எதிர்காலத்தில் பண்ணும். கேட்குறாங்க ஐடி வேணாம், அது வேணும். ஐடி இருக்கிற ஐடிகளில் மாணவர் சேர்க்கை மாணவிகள் சேர்க்கை குறைவாக இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை, மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு காரியங்கள் நடக்கிறது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நிச்சயமா. அப்போ கல்வி உள்கட்டமைப்பு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எலெக்ஷன் வாக்குறுதிகளில் சார், தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. சற்றப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஃப்ரிட்ஜும் கொடுப்போம்னு சொல்கிறார். அப்போ 2 பேரோட வாக்குறுதியை யார் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, யாரோட வாக்குறுதியை மக்கள் நம்புகிறாங்க சார்? சுருக்கமாக சொல்லணும்னா, திமுகவும் அதே போல் அதனுடைய தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணா நிறுவனர் அண்ணா அவர்களும் சரி, 50 ஆண்டு காலம் இயக்கத்தை கட்டி காத்த தமிழறிஞர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த இருவரும் இல்லை என்றாலும் அவர்கள் வழியில் இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டை வழிநடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவான திட்டங்களை அறிவித்து தேடி தேடி திட்டங்களை, ஒரு விஞ்ஞானி எப்படி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பார்களோ அதை போல சமூக விஞ்ஞானியாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு, நலிவு நிலை போக்குவதற்கு என்னென்ன திட்டங்கள் தேவை என்பதை சிந்தித்து ஆய்ந்து அதை அறிக்கையாக தருகிறார். அதை நிறைவேற்றவும் செய்கிறார். யாருமே நினச்சி பார்த்துருக்க முடியாது. சென்ற தேர்தலில் மகளிருக்கான விடியல் பயணம், பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணம் செய்யக்கூடியதுன்றது எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்ற கேள்வியெல்லாம் எழுந்துச்சு. அதை சாத்தியப்படுத்தி காட்டியவர் தான் நம்முடைய முதலமைச்சர். அது மாதிரி 1000 ரூபா கலைஞர் பெயரிலான அந்த உரிமை தொகை, அது முடியாதுன்னு சொன்ன பழனிசாமி இப்போ நான் தர்றேன்னா அவரும் வந்திருக்கிறார். 1000 ரூபாயை 2 கட்டம் 3வது கட்டமாக செஞ்சு 1,31,00,000 தாய்மார்கள் சகோதரிகளுக்கு அதை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக விண்ணப்பித்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தில் பலன் பெற்று வருகிறார்கள். எதிர்காலத்தில் இனி அமைய இருக்கின்ற 2.0 அரசின் மூலமாக அதை இரட்டிப்பு செய்து 2000 ரூபாய் மாதாந்திர உரிமை தொகை தருவேன் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். சொல்லாத காரியங்களை எல்லாம் செய்கிறாரே. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு காலையில் சிற்றுண்டி, 5 வயசு பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி, 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி தருவேன்னு தேர்தல் அறிக்கையில் சொல்றார். ஆனால் அவர் அதை நடைமுறையில் இன்னைக்கு நடத்தி காட்டினார். இந்த அமைய இருக்கின்ற ஆட்சியில் அது 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தி தருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும், 10 லட்சம் லேப்டாப் கல்லூரி பிள்ளைகளுக்கு இப்போ சமீபத்தில் கொடுத்து முடிச்சாச்சு. 13 லட்சம் பேர் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் ஆகிய திட்டங்களை அறிவித்து பள்ளி படிப்போடு நம்முடைய பிள்ளைகள் நின்று விடக்கூடாது, உயர்கல்விகளை படிக்க வேண்டும். சரி, ஒருவேளை கல்லூரிக்கு போகையில் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரக்கூடாது என்பதற்காக அவரும் ஒரு பெற்றோருடைய கடமையை செய்வதைப் போல அந்த குடும்பத்தில் ஒருவராக 13 லட்சம் பேர் இன்னைக்கு அதில் பலன் பெறாங்க. ஆனால் இன்னைக்கு 1000 ரூபா கொடுக்கறத தாங்கிக் கொள்ள முடியாத பழனிசாமி வகையராக்கள்
அதை தடுக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு போக இருந்தாங்க. அதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக தன்னுடைய திறமையின் மூலமாக அதெல்லாம் பண்ணி 1,31,00,000 தாய்மார்கள் சகோதரிகளுக்கு வங்கி கணக்கில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் போய் ஒரு திட்டத்தை சேர்க்கிற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி காட்டுறார். இன்னைக்கு 5,000 சொன்னதுக்கு 1,000 ரூபாயை பழனிசாமி கடைசியில் கிள்ளி கொடுத்த பழனிசாமிக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் ஆட்சிக்கு வந்தவுடனே 4,000 ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய நம்புறாங்க மக்கள். கண்டிப்பா அது மட்டும் இல்லை, இப்போ பொங்கலுக்கு சமீபத்தில் 3,000 ரூபாய். அது கிராமங்கள்ல எல்லாம், அதுவும் எங்கள் பகுதியில் ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுற காரியம். அதாவது பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீடு எங்கே வாக்கப்பட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பொங்கல் வந்து சீர் கொடுப்பாங்க. அது வந்து இன்றைக்கு இறந்தவர்களுக்கு கூட பிறந்த வீட்டில் இருந்து வர்றதெல்லாம் உண்டு. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டிலே எனது தாயார் இறந்து 5 வருஷம் ஆச்சு. ஆனாலும் அது பிறந்த வீட்டில் இருந்து இன்னைக்கு இந்த முறையை செய்கிறாங்க. அப்படி குடும்பத்தில் ஒருவராக இருந்து இதெல்லாம் ஒரு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை. தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புவது இல்லை, உடன் பிறந்த சகோதரர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குடும்பத்தில் ஒருவராக இருந்து நம்முடைய முதலமைச்சர் செய்கிறாருன்னா எந்த குடும்பத்தில் யார் அவரை ஏற்றுக்கிறாமல் இருப்பாங்க? ஆக எல்லா தரப்பு மக்களுக்கும், சிறுவர்கள், குழந்தைகள், இந்த மாதிரி நடுத்தர வயதினர், மாணவர்கள், வயதில் பெரியவர்கள் எல்லோருக்கும் திட்டங்களை தருகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆகவே எந்த தரப்பினரும் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிறார். அடிப்படையில் நீங்கள் வந்து மாவட்ட செயலாளரும் கூட, உங்களுடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வெற்றி என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான். நாங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மற்ற தொகுதிகள் எப்படி சார் இருக்குது? 4 தொகுதியுமே வெற்றி பெற்ற முடியுமா? எப்படி இருக்குது? நல்லா பிரகாசமாகவே இருக்குது. என்னுடைய தொகுதியில் நான் வெற்றி பெறுவது மட்டுமே ஒரு படைத்தலைவனுக்கு சரியாக இருக்காது. நிச்சயமாக மற்ற 3 தொகுதிகளை வென்று 4 தொகுதிகளையும் வென்றோம் என்ற அந்த செய்தி தான் எனக்கு மனநிறைவு தரும் என்பதை விட நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்களுடைய மனதை நாம் குளிரச் செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவண்ணார். சென்ற தேர்தலில் கூட 3 தொகுதிகளை நாங்கள் வென்றோம். காரைக்குடி, திருப்பத்தூர் மற்றும் மானாமதுரையை வென்றோம். வெற்றி வாய்ப்பை இழந்த ஒரு தொகுதி வந்து சிவகங்கை. அந்த சிவகங்கை தோழமை கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருக்கு வழங்கப்பட்டது. வேட்பாளரும் புதியவர் அல்ல. ஏற்கனவே 2006-11களில் சிபிஐ வந்து திமுக கூட்டணியில் இருந்துச்சு. அப்போ தோழர் குணசேகரன் அவர்கள் வேட்பாளராக இருந்து 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக நல்ல பணி செஞ்சார். அதன் பிறகு கூட்டணி மாறுச்சு. 11 காலகட்டத்தில் அவர் மீண்டும் அதிமுக கூட்டணியின் வேட்பாளராக அதே சிவகங்கை தொகுதியில் 2வது முறை போட்டியிட்டார். அதுலேயும் வெற்றி பெற்றார். அது தொடர்ந்து மக்களோடு தொடர்புடைய ஒருத்தர் தான். 16ல் மக்கள் நல கூட்டணியில் போனார். அதிலும் வேட்பாளராக அவர் நின்றார். வெற்றி வாய்ப்பை இழந்தார். 21ல் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு, ஏன்னா எங்களுக்கு சிட்டிங் சீட்னு கேட்டு வாங்கினாங்க. வாங்கி தேர்தல் பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கோவிட் தொற்று வெகுவாக பாதிப்பு இருந்த நிலையில் அன்று வேட்பாளராக இருந்த தோழர் குணசேகரன் அவர்களுக்கும் அந்த நோய் தொற்று ஏற்பட்டு சில இடங்களுக்கு கடைசி ஒரு 3-4 நாட்கள்லாம் பிரச்சாரங்களுக்கு கூட செல்ல முடியாத நிலை வந்தது. ஆகவே அது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அந்த வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்தோம். அதிலிருந்து மீண்டும் இப்பொழுது கோவிட் தொற்றிலிருந்து எப்படி தோழர் குணசேகரன் மீண்டாரோ இன்னைக்கும் அவர் இருக்காரு, தேர்தல் பணிகளை செய்கிறாரு. அது மாதிரி நிச்சயமாக இப்பொழுது நம்முடைய கருணாஸ் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வாய்ப்பினை நம்முடைய தலைவர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவரை நிச்சயமாக வெற்றி பெற செய்வோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளும் சிறந்த ஆயுதங்களாக எங்கள் கையிலே இருக்கிறது. ஆகவே களமாடி போர்க்களத்தில், தேர்தல் களத்தில் வெற்றியை 4 தொகுதிகளிலும் பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. நிச்சயமா சார், போர்க்களத்துக்கு போன நவீன ஆயுதங்கள் தேவைன்னு நீங்க சொன்னீங்க, மாற்று கருத்து இல்லை. இப்போ உங்களுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர் வெற்றி தான். நான் பார்க்குறப்ப 5வது முறை நீங்க வந்து நிற்கிறீங்க. அப்போ எதிர்த்தரப்பினர் வந்து அது மாதிரியான ஒரு ஆயுதத்தை தயார் செஞ்ச மாதிரி தெரியலையே. பாஜக ஏன் நிற்கிறாங்கிற ஒரு ஆச்சரியமான கேள்வி இருக்கிறது. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுவரை நான் வந்து 4 தேர்தலை சந்தித்ததில்லையும் பிரதான கட்சியான அதிமுகவுடைய வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டார்கள். ரெட்டலை சின்னம்தான் நின்றுச்சு. பல்வேறு சமுதாயங்களை சார்ந்தவர்களும் நின்னாங்க. நான் சார்ந்த சமுதாயமும் நின்றுச்சு, பிற சமுதாயங்களை சார்ந்தவர்களும் நின்னாங்க. அதிலெல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னை அனைவரும் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக ஏற்றிருப்பது தான்
என்னுடைய தொடர் வெற்றிகளுக்கு காரணம். அதையும் கடந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு சில மாவட்டங்களில் அந்த ஜாதி பிரச்சனை இதெல்லாம் இருக்கலாம் போகலாம். இது தொடர்ந்து நம்முடைய கழகத்தின் முன்னணியினர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் எஸ் தென்னரசு அவர்கள், சே மாதவனார் போன்றவர்கள், அதே போல் அண்ணன் தா கிருஷ்ணன் அவர்கள், இப்படி எல்லோரும் சீதா சிதம்பரம் போன்றவர்கள்லாம் அந்த ஜாதி உணர்வுகளை இந்த மாவட்டத்தில் எதுங்கலை. பெரியாரின் மண்ணு சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பெரியார் மண்ணுங்கிறது பொருத்தமான மண்ணு இங்கே. அதனால் இங்கே ஜாதிக்கு ஒன்றும் இது இல்லை. ஒரு சில மாவட்டங்களில் அது இருக்கலாம். எங்களது மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அதில் விதிவிலக்கான ஒன்று. இல்லை பாஜக இப்போ அதை மையமாக வச்சு தான் இங்கே பாஜக வேட்பாளரை களமிறக்குறாங்களா அப்படின்னு. ஏன்னா வெற்றி கிடைக்காது, அதிமுகனா போட்டி போடலாம்ங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. பிஜேபியே வந்து இங்கே மையமாக இங்கே வந்து போட்டியிடுறாங்கன்ற ஒரு கேள்வி. அது அடிப்படையில் பிஜேபினா போன முறை கூட நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்க. சரி சார், அவர் என்ன இங்கே சாதிச்சாருன்னு பாருங்க. இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ வர்றவங்கெல்லாம் அந்த மாதிரி எப்படி இதுக்கெல்லாம் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்களோ தெரியவில்லை. அதாவது ஒரு நினைவுக்கு வருது, என்னுடைய மகன் திருமணம் சென்னை காமராஜ் அரங்கத்தில் 2011ஆம் ஆண்டு ஜனவரி 24 நடந்துச்சு. இன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் ப சிதம்பரம் போன்றவர்கள்லாம் கலந்து கொண்டாங்க. இன்றைய முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டாங்க. அப்போ அண்ணன் சிதம்பரம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் கலைஞரும் பதில் சொன்னார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் முழுமையாக அறிந்தவன் அல்ல. பொதுவாக திராவிட அரசுகளில் இந்த துறையில் பரிணமிப்பது என்பது கடினமான ஒன்று. அதை சகோதரர் பெரியகருப்பன் அவர்கள் லாபகமாக கையாண்டார்னு பாசி அவர்கள் தனக்கே உரித்தான அந்த சொல்லாற்றல் மூலமாக சொன்னார். அப்போ இந்த துறைக்கு அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக நான் இருந்தேன். அப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் பெரியகருப்பன் அவர்களை பற்றி நான் நன்கு அறிவேன். மற்ற உறுப்பினர்களை நான் முழுமையாக அறிந்ததில்லை, அவரை பற்றி நன்கு அறிவேன். எந்த பூத கண்ணாடி வைத்து தேர்வு செய்தாரோ இந்த துறைக்கு ஒரு சரியான அமைச்சரை தேர்வு செய்திருக்கிறார்னு சொன்னார். உடனடியாக கலைஞர் அவர்கள் நிறைவுரையில் வாழ்த்துறையில் சொல்லையில் உடைய உள்துறை அமைச்சர் எண்ணத்தில் விளைவினார். நான் எந்த பூத கண்ணாடி வைத்து தேர்வு செய்தேன் பெரியகருப்பனை இந்த துறைக்கு என்று நான் அவருக்கும் சொல்லிக்கொள்வேன், மற்றவர்களுக்கும் சொல்லிக்கொள்வேன். நிகழ்ச்சி ஒன்றில் மற்றவர்களை விட நெற்றியில் விபூதியும் குங்குமமும் கூடுதலாக காட்சியளித்தான். நான் அன்றைக்கே முடிவு செய்தேன் இந்த துறைக்கு இவன்தான் அமைச்சர் என்று அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் வழக்கமாக அணிந்திருக்கும் இந்த கண்ணாடியை வைத்துத்தான் தேர்வு செய்தேன்னு இப்படி தட்டி காட்டினேன். அது மாதிரி அந்த துறை கொஞ்சம் டஃப்பானது தான். அதில் அதுவும் கலைஞர்கிட்ட இருந்து பண்ணுறதுன்றது முதலமைச்சருக்கு உபாத ஒரு கொள்கை. அந்த கொள்கைக்கு ஒரு துறை, அந்த துறையில் நான் சிறப்பாக செயல்பட்டு முதலமைச்சருடைய பாராட்டுதலை பெறுறதுங்கிறதெல்லாம் இதான மனநிறைவான வாழ்த்துக்களை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். நிச்சயமா சார், நிறைவான ஒரு கேள்வி. நாங்கள் எவ்வளோ கேளுங்க கண்டிப்பாக எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தை நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது, நீங்கள் இப்போ சொன்னது மாதிரி பழைய விஷயங்கள் நினைவு கூர்ந்தீங்க. கலைஞருடைய அமைச்சரவையிலும் இருந்து பணியாற்றிய அமைச்சர், இப்போ நம்முடைய முதலமைச்சருடைய அமைச்சரவையும் இருந்து பணியாற்றக்கூடிய அமைச்சர், ரெண்டு பேருக்குமான வித்தியாசம். இந்த இயக்கத்தை தொடங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 50 ஆண்டு காலம் கட்டி காத்து வளர்த்து காப்பாற்றிய பெருமைக்குரியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த இரண்டு பெருமகனும் இன்றைக்கு இல்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்த ஒரு கலவையாக இன்றைக்கு நம்முடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருந்த அத்தனை குணங்களும் இன்றைய தலைவர்களிடத்திலேயும் முதலமைச்சரிடத்திலே இருக்குது. அதை விட கூடுதலான என்னென்ன குணங்கள் தேவையோ அத்தனை குணங்களும் நிரம்பிய ஒருவராக இன்றைக்கு இருக்கிறார். இன்னைக்கு கூட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசையில் சொன்னார், யாரையும் கடிந்து பேசாத முதலமைச்சர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். அவர் யதார்த்தமாக மனசில் பட்டதையெல்லாம் பேசக்கூடியவர். ஆனால் இன்றைக்கு இந்திய அளவில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி நம்முடைய தலைவர் அவர்களைப் போல அண்ணன் தளபதி அவர்களைப் போல இல்லை என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கான தலைவராக, பக்குவப்பட்ட தலைவராக அவர் பரிணமித்திருக்கிறார். சாதாரணமாக சொல்ல முடியாது. எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம்? வாக்கு வித்தியாசம் நமக்கு 4 தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. போன தடவை 75 மார்க் எடுத்தான், இந்த தடவை 100 மார்க் எடுப்போன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக. அது இன்னும் ஒரு கேள்வி சார், எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஒரு விருப்பம். உங்களை எதிர்த்து போட்டி போட்டவர்கள் எல்லாமே உங்களுடைய தொகுதியில் திரும்ப திமுகவிலே வந்து சேர்ந்துடுறாங்களே, அது எப்படி?
இல்லை அதுவும் நீங்கள் சொல்வது உண்மைதான். உதாரணத்துக்கு 2021 என்னை எதிர்த்தவெல்லாம் வலுவானவங்க தான், யாருமே ஒன்றும் சாதாரண வேட்பாளர்கள் அல்ல. மருது அழகுராஜ் அவர்கள் 2021 போட்டியிட்டார். சென்ற தேர்தலில் அவரும் நானும் எதிரும் புதிரும் அணிகளில் இருந்தோம். இன்றைக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணுறார். தன்னுடைய சொந்த தொகுதியில் என்னுடைய வெற்றிக்காகவும் வேட்பாளர் என்ற முறையில் பண்ணுறாரு. இன்னைக்கு கூட காலையில் அவருடைய பிறந்தது நாள், நானும் போய் அவரை போய் வாழ்த்திட்டு வந்தேன். அவரும் என்னை வந்து பார்ப்பார். நேற்றைய தினம் முழுமையாக பிரச்சாரத்தில் இருந்தோம். அவர் பண்ணுறார். 16 எதிர்த்து போட்டியிட்டவர் KR அசோகன். அந்த KR அசோகனும் சமீபத்தில் அண்ணன் OPS அவர்கள், அவர் ஆவின் 2 மாவட்டங்கள், ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திற்கு ஆவின் சேர்மனாக இருந்தார். யூனியன் சேர்மனாக கல்லல்லையும் இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் அந்த இயக்கம் பிளவுபட்ட நேரத்தில் OPS தலைமையில் இருந்தார். மற்ற மாவட்டங்களை விட கட்டமைப்புகளை இங்கே வந்து வலுவாக வச்சுருந்தார். என்ன சொல்ல போனால், அன்று OPS அவர்கள் தலைமையகமான அதிமுக தலைமையகத்துக்கு சென்ற பொழுது முன்னணி வரிசையில் போன மாவட்டம் எங்களுடைய மாவட்டம். அந்த அசோகன் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது திருப்பத்தூர் மற்றும் சிவகங்கை தொகுதியில் தேர்தல் பணியில் அண்ணன் முன்னாள் அமைச்சர் தென்னவன் அவர்களும் மற்ற நிர்வாகிகளோடு இணைந்து பணியை செய்கிறாங்க. இப்போ கூட செயல்வர் கூட்டத்துக்கெலாம் வந்திருந்தார். அது மாதிரி அது 16. 11 திரு ராஜகண்ணப்பன் அவர்கள், அவரும் நானும் எதிரும் புதிருமா நின்னோம். இறுதியில் நானே வெற்றி பெற்றேன். இப்பொழுது அவரும் இயக்கத்தில் சேர்ந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு அமைச்சரவையில் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில் அவரும் நானும் அமைச்சராக இணைந்து பணியாற்றுகிறோம். ஆக எதிரிகளை நண்பர்களாக ஆக்கி கொள்வது நல்ல காரியம் தானே. எதிரிகளை பெருக்கி கொண்டு போவதை விட எதிரிகளை நண்பர்களாக ஆக்குவது என்பது ஒரு நல்ல காரியம்தான், நல்ல அறிகுறி தான். நிச்சயமா சார். நேற்றைக்கு துணை முதலமைச்சர்கள் உங்களுக்கு பரப்புரை செஞ்சாங்க. அப்போ சொன்னார் அவர் உங்களை பற்றி, சொல்லில் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும், செயலில் வேகம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த செயலையும் நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த சொல்லையும் இப்போ மீண்டும் ஒரு முறை பார்க்குறோம். ரொம்ப மென்மையாக, அதே சமயத்தில் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எல்லாமே இப்போ வந்து தேர்தல் தலைவர்கள் வருகையை ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் முடிஞ்ச அளவு உள்ளூர் பிரமுகர்களும் போயிருக்கிறோம். வேட்பாளர்கள் என்ற முறையில் நான் சொன்ன மாதிரி 700 ஊருக்கு நான் போய் ஆகணும், இல்லைன்னா நம்மளை மதிக்கலை, எப்போ வர்ற மனுஷன் இப்போ வரலேன்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் மற்ற 3 தொகுதிகளுக்கும் போகணும். முதல் கட்டமாக இப்போ செயல் வீரர்கள் கூட்டங்கள் நடத்தியாச்சு. அடுத்து ஆங்காங்கே முக்கியமான ஊர்களில் போய் அங்கேயும் நான் பார்க்கணும், என் தொகுதியும் பார்க்கணும். எல்லாத்துலேயும் இருந்து நிச்சயமாக 100% வெற்றி இந்த மாவட்டத்தில் பெறுவோம். முதலமைச்சருடைய வாக்குறுதிகளை மக்கள் மிக மிக நம்பிக்கைக்குரிய வாக்குறுதியாக சொல்கிறத செய்கிற மனுஷன் இவர் ஏமாற்றிட்டு போக மாட்டார் அப்படின்றதெல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள். அது நாங்கள் டெப்த்தாக போகையில் எங்களுக்கு நல்லா தெரியுது. சுருக்கமாக சொல்லணும்னா, பழனிசாமி என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அது செல்லாத நோட்டுக்கு சமம். நம்முடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தர்ற வாக்குறுதி வந்து அது US டாலர்னு சொல்கிறதா, இல்லை இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் தங்கம் சொல்கிறதா. ஆக தங்கத்துக்கு இணையான வாக்குறுதிகள் மதிப்பில் US டாலருக்கு இணையானது, அது வந்து செல்லாத நோட்டு. அது நிச்சயமா பழனிசாமி கண்டிப்பாக அடுத்தடுத்த பணிகள்ல இருக்கீங்க. எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க சார். உதிச்சது உதய சூரியன் பார், ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதால் மாற மாட்டோம் வெளிச்சம்